ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா தயிர் மோர் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள், நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்படி பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே எல்லாமே சேர்த்துருங்க. இது பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருக்கேன். இந்த டைமில் தண்ணி தெரிச்ச மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விடுங்க, அதிகமாக விடக்கூடாது. நல்லா மெலிசாக தான் இருக்குது, நைஸாக, அதனால் குழஞ்சிடும். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுன்னா நல்லா குழஞ்சிடும். இந்த பாருங்கள், அதனால் கொஞ்சமாக தண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த தூள் உப்பு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் கிழங்கு நல்லா வெந்துடும். நடுவில் திறந்து கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கிழங்கு வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பாருங்கள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் இல்லை, ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா கலந்து விடுங்க. தீ குறைவாக தான் வச்சுருக்கேன். தூள் சேர்த்தோடனே தீ கம்மி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வதங்க தான் எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் மசாலா கூட டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே கட் பண்ணி சேர்த்துங்க. கொத்தமல்லி இலை இறக்கம் போட்டு சேர்த்தா ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி லைட்டாக போடுங்க, ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம். தூள் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். உருளைக்கிழங்குன்றதால தான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்படி கலந்து விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.